வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் அதை உங்களால் மறக்கவே முடியாது. அதை நீங்க மட்டும்தான் உணர்ந்திருப்பீங்க. அது பணம், வேலை, குடும்பம், நெருங்கியவர்களிடம் இருந்து ஏற்பட்ட துரோகம், ஏதிலும் சரி ஒரு அலை போல கஷ்டமானது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா உங்களுடைய மனதிற்குள் ஓடும், அது யார் செய்து வைத்தது? இந்த கொடுமைகளிலும் இந்த கஷ்டங்களையும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் நடக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் யாருடைய சக்தியானது காரணமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும். இதற்கு ஒரு பதிலானது கிடைக்க வேண்டும் அப்படின்னா அது சனி பகவானால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களானது நடக்கும். இந்த சனி பகவானால் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமைக்கும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு மாற்றமானது எப்பொழுது மாறும் அப்படிங்கிறதே இந்த ஒரு வீடியோ முடிவில் நிச்சயமாக கூறுவேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். இது நான் கூறுவது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். சனி பகவான் உங்களை எப்படியெல்லாம் சோதித்தார்? சனி உங்களுக்கு ரோஜா பூ போல கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்திருப்பார். சத்தம் இல்லாமல் மெதுவாக ஆனா ஆழமாக குத்துவார். ஆனா சத்தம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வெளியவே வராது. நீங்களும் யார் என்ன ஒரு தவறுகள் என்ன ஒரு துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்துவிட்டு சென்றிருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள். இந்த மேசம் ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே ஒரு நேர்மையானவங்களாக இருப்பீங்க. வெளியே தைரியமா இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நெஞ்சமான ஒரு மனதானது உங்களுக்குள்ள இருக்கும். சனி இதை தெரிந்து கொண்டவராக இருப்பார். உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்தினா நீங்க எப்படி உள்ளுக்குள்ள நொந்து உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க அழுவீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட ஒரு அதிபதியாக இந்த சனி பகவானானது இருப்பார். அதனால தான் நீங்க நம்பியவர்கள் உங்களை துரோகம் செய்துவிட்டு செல்வாங்க. சனி எப்போதும் மூட நம்பிக்கையை உடைத்து விடுவார். உங்களை விட்டு விலகினவர்கள், உங்களுக்கு காயம் செய்தவர்கள் அனைவரும் சனி உருவாக்கிய கர்ம வேடங்களாக மட்டுமே இருப்பார்கள். அவர்களாக எந்த விதமான காயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்க மாட்டார். ஆனால் அந்த சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நிறைய நபர்களால நீங்க காயம் அடைந்திருப்பீங்க. சில நபர்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றி இருப்பாங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். அனைவரும் சனி உருவாக்கிய ஒரு கர்ம வேடங்களாக மட்டுமே நிச்சயமாக இருப்பார்கள். பணத்தை அடைத்து வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? சனி அளவுக்கு மீறிய ஒரு விரைவு. அதை விரும்பவே மாட்டார் எப்பொழுதும். இந்த மேசம் ராசி ஒரு தீ ராசியாக இருக்கும். சனி உங்களை நிதானிப்பதற்காக இதை செய்து கொண்டிருந்தார். அதனால தான் சில மேசம் ராசி அன்பர்களுக்கு பணம் வந்தது நிற்காமல் போயிடும். வேலை கிடைத்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படும். இதனால நீங்க கோவப்பட்டு அங்க சண்டை போட்டு விட்டு அந்த ஒரு வேலையிலிருந்து உங்க வீடு திரும்பிடுவீங்க. மூன்றாவதா உங்களுடைய திட்டங்கள் எந்த திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டங்களானது உங்களுடைய கையில தங்காது. அந்த திட்டங்கள் நிறைவேறாம அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். யாரோ ஒரு தடைகள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். இதனால உங்களுடைய பாதையானது மறைத்து வேறு ஒரு பாதை மூலமா நீங்க செல்லலாம் நினைச்சு செல்வீங்க. அந்த ஒரு பாதையில ஏதாவது ஒரு தடைக்கல்லானது நிச்சயமாக ஏற்படும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க எதையோ நோக்கி போயிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதோ நோக்கி இப்ப சென்று கொண்டு இருந்திருப்பீங்க. நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடந்தது ஒன்றாக இருக்கும். இதுதான் இந்த மேஷம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது சனி பகவான். இந்த ஒரு நேரத்துல சனியோட தாக்கத்தினால் நீங்க பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட நிச்சயமாக வந்திருப்பீங்க. இது உண்மையில் சனியின் ஒரு உச்சமான ஒரு பரிசோதனை. உங்களை பரிசோதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். சனி செய்யக்கூடிய மிக மோசமான சில பனிஷ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இதுவரை சனி பகவான் பணத்தை எடுத்து விட்டால் மனிதன் தன்னை முழுமையாக அறிய முடியும் அப்படிங்கிறதுனால சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பணத்தை உங்க கையில கொடுக்காம எந்தெந்த நபர்கள் எல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்கான், யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையா இல்லை அப்படிங்கிறது இந்த பண விஷயத்தினால் உங்களுக்கு நிரூபிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். அதே போல இன்னும் சில மேசம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அவங்களால எவ்வளவுதான் வெளியூருக்கு வேலைக்கு சென்றாலும் அவர்களால் அந்த ஒரு வேலையை முழுமைக்கும் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு சண்டை சச்சரவானது நிச்சயமாக ஏற்பட்டு மீண்டும் உங்க வீடு தேடி வந்து விடுவீங்க. வீட்டில் இருந்து கொண்டே வேலை சார்த்தால் மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். அப்படிங்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதுவும் சில மேசம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு உங்களுடைய கையில் பணமானது எப்பொழுதும் தங்கி கொண்டே இருக்கும். இருந்தாலும் வெளியூர் வேலைக்கு சென்றால் மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். பணமானது இழந்த நிலை, மனம் குலைந்த நிலை, மனிதர்கள் விலகக்கூடிய நிலைகள், இது அனைத்தும் சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ஆனா இது சனி உங்களை தாழ்த்துவதற்காக கிடையாது.
உங்களை உயர்த்துவதற்காக தயார் செய்யக்கூடிய ஒரு முறையாக நிச்சயமாக இருக்கும். உளவியல் ரீதியாக நீங்க என்ன உணர்வீங்க தெரியுமா? நீங்க உணர்வது இது மட்டும்தான். திடீர்னு வெறுமையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். பயம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். எதிர்காலம் பற்றிய குழப்பத்தை பத்தி நீங்க யோசித்து கொண்டே இருப்பீங்க. நான் செய்ததுல என்ன தவறு அப்படிங்கக்கூடிய ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியானது உங்களுக்குள்ளே எழுந்துவிடும். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு துயரம் உங்களுக்குள்ளே ஏற்படும். இது அனைத்தும் உண்மையில் இதெல்லாம் சனி பகவான் உங்களுடைய மனதை ஒரு நிலையில் நிறுத்தி வைப்பதற்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். சனி உங்களை மாற்றியது எப்படி தெரியுமா? நீங்கள் யாரையும் நம்புவதில் மெதுவானவங்களாக இருப்பீங்க. பணம் வரும்போது பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அறிவானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். மௌனம் உங்களுடைய சக்தியை ரொம்ப ஆழமானதாக பிடித்து வைத்திருக்கும். மனசு சுருங்காமல் பலத்தா இருக்கக்கூடிய நிலைமையானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே உருவாகியிருக்கும். இதனால இந்த மாற்றங்கள் இல்லாமல் உயர்வானது உங்களுக்கு ஏற்படுது. இதனாலதான் சனி பகவான் இந்த ஒரு நேரத்தை பிடித்து வைத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறார். முக்கியமா உங்களுக்கான ஒரு கர்மா முடிவடையக்கூடிய காலம் எது தெரியுமா? சனி சோதிக்கும் போது உங்களுடைய பழைய கர்மாக்கள், அது மட்டுமல்லாம பேசிவிட்ட காயப்பட்ட வார்த்தைகள், திடீர்னு கோபப்பட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தவறுகள், இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு சமநிலையில இருக்கும். ஆனா மேசம் ராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்துல ரொம்பவும் மனநிலையை பொறுத்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதனால தான் உங்களை எப்பொழுதுமே சாஃப்டாகவும், அது மட்டும் இல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனிதராகவும் நீங்க இருப்பீங்க. நீங்க அதிக உயரத்துக்கு போவீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட அதிக ஒரு உயரத்துக்கு போறக்கூடிய ராசி எப்படின்னா இந்த மேசம் ராசிக்காரங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. உயர்வுக்கு செல்வதற்கு முன்பாக சனியோட சோதனையை நீங்க வாங்கினா மட்டும்தான் நீங்க உயர்வுக்கு செல்ல முடியும். அதனால உங்களை சனி பகவான் உடைப்பார். அதனால மனிதர்களை விலக்கி விலக்கி உங்களின் வாழ்க்கையை விட்டு விலக்குவார். அதனால பணத்தை நிறுத்தி வைப்பார். அதனால உங்களுடைய கண்ணீர் கூட வர வைப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இதெல்லாம் நீங்க தாங்கி முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கிறத உங்களால காண முடியும். இதற்கு முன்னாடி அவ்வளவு தடங்கல்கள், அவ்வளவு துரோகங்கள், அவ்வளவு பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க எப்பொழுது தாங்கி கொண்டு வாரீங்களோ அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உச்சத்தை உங்களால நிச்சயமாக அடைய முடியும். எனவே இந்த ஒரு நேரத்துல இது அனைத்தையும் நீங்க தாங்கி கொண்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் வருகின்ற நேரத்துல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயரமான ஒரு இடத்தை உங்களால அடைய முடியும். அந்த ஒரு இடத்திலிருந்து இனிமே யார் நினைத்தாலும் உங்களை கீழே கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பணமானதை நீங்க சேர்த்து வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு செயல்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே இந்த ஒரு நேரம் ஒரு சாதாரணமான ஒரு நேரமாக இருக்காது. நீங்க நினைத்ததை விட அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிற நிச்சயமான ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்க பயன்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக பெரிய அளவுல உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களுக்கு இடம் இல்லாதவர்கள், உங்களை தாங்க முடியாதவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்துல தனியால உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக பண பிரச்சனைகள் ஏன் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்குது தெரியுமா? சனியோட அடிப்படை காரணம் நீங்க வீண் செலவு செய்திருப்பதற்கான வாய்ப்பு, தவறான நபர்களுக்கு உதவி செய்ததற்கான வாய்ப்பு, உங்களை யாரோ தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு. இதனால தான் சனி பகவான் உங்களுக்கு பணத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து சில நாட்களா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பணம் இல்லாத நாட்கள் பழுதான நண்பர்களை கூட அகற்றுவதற்கான ஒரு நாட்களாக இருக்கும். எனவே இந்த நாட்களானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசம் ராசி என்பவருடைய வாழ்க்கையில கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? சனி பகவான் சோதனை நன்மைகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரம். அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல சனி உங்களுக்கு நிதானமான ஆனால் உறுதியான வளர்ச்சியை கொடுப்பார். பணமானது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் அது நிலையாக உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும். நிலையாக இருப்பதற்கான ஒரு ஆரம்பமாக நிச்சயமாக இருக்கும். நம்பகமான நண்பர்கள், புதிய தொடர்புகள் வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். மனநிலையானது பலப்படுத்தப்படும். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய வேலையில உங்களை உயர்த்துவார். புதிய சம்பந்தங்கள் உங்களை தேடி தேடி கொடுப்பார். தரமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு பணவரவானது உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானும் சனியும் சேரும் பொழுது உங்களுக்கு மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது அமையும். அடுத்ததாக செவ்வாய் இந்த மேசம் லக்னத்தின் ஒரு அதிபதி. மன தைரியத்தை மீண்டும் உங்களுக்குள்ள ஏற்படும். செயல்களில் ஒரு வேகமானது கிடைக்கும். திடீர்னு பணவரவானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த 6 மாதங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்வை உங்களால் அடைய முடியும். அடுத்து ராகு கேது முடிவு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில அலைபேசல்களால் கிடந்த மன குழப்பங்களானது குறையும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க வேண்டியவர்கள் விலகுவது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட மறுபிறப்பு போல இந்த ஒரு நேரத்தில் தோன்றும். சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், ராகு கேது அவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் 4 பேரும் சேரும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? மேசம் ராசிக்கவங்களுடைய வாழ்க்கையில 7 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். எனவே மேசம் ராசி அன்பர்களே, நீங்க சந்தித்த கஷ்டங்கள் சாதாரணமான கஷ்டங்களாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் வைத்து பரிசோதித்த ஒரு கஷ்டமாக இருக்கும். சனி உங்களை காயப்படுத்தவில்லை. சனி உங்களை உருவாக்கி இருக்கிறார்.
இது உங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சோதனைகள் முடிவடைந்து விட்டது. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது உங்களுடைய கனவு இந்த ஒரு நேரத்துல உயர்வடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அந்த ஒரு மாற்றம் யாருமே எண்ண முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். உங்களுக்கு தெரிந்ததை நீங்களும் கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.